மதுராந்தகம் அருகே மீனவரை வெட்டி கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அடுத்து கோட்டைக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் தேசிங்கு. இவருக்கும் கடப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களுக்கும் இடையே தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடப்பாக்கத்தில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு டீசல் வாங்குவதற்காக இருசக்கர வாகனத்தில் தேசிங்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த மர்ம நபர்கள் தேசிங்கை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பினர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இக்கொலை சம்பவத்தால் பதற்றம் நீடிப்பதால் கோட்டைக்குப்பம் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். போக்குவரத்து விதிமீறல்கள் குறித்து பொதுமக்கள் புகார் அளிக்கும் புதிய செயலியை கோவை காவல்துறை அறிமுகம் செய்துள்ளது. தலைக்கவசம் இன்றி இருசக்கர வாகனம் இயக்குதல், வாகனம் ஓட்டும் போது செல்போன் பயன்படுத்துதல், பேருந்துகளின் படிக்கட்டில் பயணம் செய்தல் உள்ளிட்ட புகார்களை இந்த செயலி மூலமாக மக்கள் தெரிவிக்கலாம். போலீஸ் EI என பெயரிடப்பட்டுள்ள செயலியின் செயல்பாட்டை கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சுமித் சரண் தொடங்கி வைத்தார். புதிய செயலியை ஆண்ட்ராய்டு செல்போன்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். கரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சேவல் சண்டை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சேவல் சண்டை நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு சேவல் சண்டைக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. இதனையடுத்து இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியுடன் சேவல் சண்டை நடத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தாயை கவனிக்காத தந்தையை வெட்டி கொலை செய்த மகன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். காட்பாடி அருகே வஞ்சூரை சேர்ந்த கண்ணன் கறிக்கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி நிர்மலா உடல்நலம் சரியில்லாமல் கடந்த 13ஆம் தேதி மரணமடைந்தார். இந்நிலையில் தந்தை சரியாக கவனிக்காமல் விட்டதால் தான் தாய் உயிரிழந்ததாக கூறி ஆத்திரமடைந்த மகன் பிரபு தந்தையை வெட்டி கொலை செய்தார். இதைத் தொடர்ந்து காட்பாடி காவல் நிலையம் சென்று பிரபு சரணடைந்தார். எண்ணெய் நிறுவனங்களின் மொபைல் ஆப் மூலம் டிஜிட்டல் பேமெண்ட் முறையில் கட்டணம் செலுத்தினால் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் செய்யும் நபர்கள் கூடுதல் கட்டணம் கேட்பதை தவிர்க்க முடியும் என இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் செயல் இயக்குநர் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வீட்டுக்கு கொண்டு வந்து தருவதற்காக விநியோகஸ்தர்களுக்கு எண்ணெய் நிறுவனங்கள் பணம் செலுத்துவதாக கூறினார். கடந்த 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் தமிழகத்தில் 80.8% இருந்த LPG பயன்பாடு கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் தேதி 97.6% உயர்ந்ததாகவும் அவர் கூறினார். தேர்தல் ஆணையம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரை அடுத்து நாவலூரில் புதிய உடற்பயிற்சி கூடத்தை சரத்குமார் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார், 20 இடங்களில் தேர்தல் நடத்த வேண்டிய சூழ்நிலையில் திருவாரூருக்கு மட்டும் இடைத்தேர்தல் அறிவித்து பின் ரத்து செய்தது ஏன் என்று தெரியவில்லை என தெரிவித்தார். இனிவரும் காலங்களில் தேர்தல் ஆணையம் சிந்தித்து செயல்பட வேண்டும் எனவும் சரத்குமார் வலியுறுத்தினார். விளம்பரத்திற்காக தாம் பணிகளை மேற்கொள்ளவில்லை எனவும் தாம் செய்யும் பணிகள் முதலமைச்சருக்கு தெரியவில்லை என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து ஆளுநர் மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டு மட்டும் 1303 கோப்புகளுக்கு தீர்வு காணப்பட்டதாகவும் 9337 புகார் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். தாம் பதவியேற்றதற்கு பின் மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி பெறப்பட்டது எனவும் உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் புதுச்சேரிக்கு கூடுதல் நிதி கிடைக்கும் எனவும் தெரிவித்தார். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். பல்வேறு பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் மாட்டுத்தாவணி குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வருகின்றன. அவ்வாறு சேகரிக்கப்படும் குப்பைகளை நகராட்சி ஊழியர்கள் தீ வைத்ததால் குப்பை கிடங்கு முழுவதும் பற்றி எரிய தொடங்கியது. இதனால் அப்பகுதியை புகைமண்டலமாக காட்சியளித்தது. மேலும் அங்கு வசிக்கும் பொதுமக்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு கடும் அவதிக்குள்ளாகினர். ஜெயலலிதா மரணம் தொடர்பான விசாரணையை திசை திருப்பவே சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மீது அமைச்சர்கள் குற்றம் சாட்டி வருவதாக முன்னாள் IAS அதிகாரி சிவகாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெயலலிதா மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக சர்ச்சை எழுந்தவுடன் சுகாதாரத்துறை செயலாளரை விசாரிப்பது முறையான செயல்தான் என குறிப்பிட்டார்.
எனினும் மருத்துவமனையில் அனுமதித்தவுடன் அங்கே இடைக்கால அரசு போல் அமைச்சரவை தான் செயல்பட்டிருக்கும் எனவும் ராதாகிருஷ்ணனை மட்டும் குற்றம் சாட்டுவது சரியல்ல என்றும் தெரிவித்தார். நாகர்கோயிலில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை நடந்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் தீவிர ரோந்து பணியில் போலீசார் ஈடுபட்டனர். அவ்வாறு வடசேரி பேருந்து நிலையத்தில் கஞ்சா விற்பனை செய்த இருவரை கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் அருகுவிளை பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் முத்தரசு என்பது தெரிய வந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இணையதளத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு கும்பல் கஞ்சா மற்றும் போதை காளான்களை விற்பனை செய்து வருவதாகவும் பள்ளி மாணவர்களை மூளை செலவை செய்து விற்பனையில் ஈடுபடுத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள் மூலம் இந்த விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு அருகே 17 வயது கல்லூரி மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த பேக்கரி ஊழியரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் நிலக்கோட்டையைச் சேர்ந்த முகமது ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள பேக்கரி ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது பெருந்துறையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவரை காதலிப்பதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். மன்னார்குடி அருகே நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்யாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் நெல்மணிகள் வீணாகி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் பைங்காநாடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து அறுவடை செய்த நெல் தமிழக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. எனினும் அவற்றை வாரக்கணக்கில் குவித்து மூட்டை கட்டி வைத்துள்ளதால் அவை எலிகளுக்கு இரையாகி வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவும் வகையில் மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பில் இறால் குஞ்சுகளை கடலில் விடும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் உள்ள மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலைய விஞ்ஞானிகள் தாய் இறாலை மீனவர்களிடமிருந்து வாங்கி அவற்றை இனப்பெருக்கம் செய்ய நன்னீரில் வளர்க்கின்றனர். சுமார் 60,000 முட்டைகளை இட்ட பின் முட்டையில் இருந்து வெளிவரும் இறால் குஞ்சுகள் 60 நாட்கள் வரை தனி தொட்டியில் வளர்க்கப்பட்டு கடலில் விடப்படுவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை அருகே வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் கட்டுக்குடிப்பட்டியைச் சேர்ந்த சதீஷ்குமாரிடம் மங்காம்பட்டியைச் சேர்ந்த ரகுபதி ராஜன் என்பவர் ஆஸ்திரேலியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி 5,20,000 ரூபாயை பெற்றுள்ளார். எனினும் வேலையையும் வாங்கித் தராமல் பணத்தையும் திருப்பித் தராமல் ரகுபதி ராஜன் ஏமாற்றியதாகவும் பணத்தை கேட்டால் மிரட்டல் விடுப்பதாகவும் சதீஷ்குமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ரகுபதி ராஜனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் நம்ம ஏரியா செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.